இன்னைக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் vs கேகேஆர் ஆடுறாங்க. சேப்பாக்கில் ஆடுறாங்க. சென்னை வந்து 2 மேட்ச் அவேல ஆடினது 2 மேட்ச்சுமே தோற்று போயிடுச்சு. இன்னைக்கு வேற ரொம்ப முக்கியமான மேட்ச் கேகேஆர். கம்பீர் வேற சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து பெங்களூரையும் சிஎஸ்கேயும் வந்து அவங்க ஹோம் கிரவுண்டில் அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. கேகேஆர் வந்து ஏற்கனவே கம்பீர் வந்து ஏற்கனவே பெங்களூரை வந்து அவங்க சின்னசாமி ஸ்டேடியத்தில் அடிச்சுட்டு வந்துட்டாரு. அடுத்து இன்னைக்கு இப்போ வந்து சேப்பாக்கில் விளையாட போகிறாரு. சேப்பாக்கில் அவர் ஜெயிக்க சான்ஸ் இருக்கா என்னன்னு தெரில. ஏன்னா கேகேஆர் வந்து 3க்கு 3 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. சென்னைக்கு வந்து பேட்டிங் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இந்த வாட்டி என்னன்னே தெரில. பேட்டிங் தான் எப்பயும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வாட்டி பேட்டிங்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பவுலிங்கும் பிரச்சனையாக இருக்குது. நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. பேட்டிங்கில் வந்து ருத்துராஜ் கைகோட் வந்து இன்னும் ஃபயர் ஆக மாட்டேங்கிறாரு. ரச்சின் ரவீந்திரன் வந்து ஒரு மேட்ச் தான் ஃபயர் ஆகிறாரு. மற்ற எந்த மேட்ச்சுமே இன்னும் ஃபயர் ஆகலை. ரச்சின் ரவீந்திரன் ஒன்று ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. அவர் ரச்சின் ரவீந்திரன் நல்லா அடிக்கணும். என்னை கேட்டால் ருத்ராஜ் கைகோடும் நல்லா விளாடணும். ருத்ராஜ் கைகோடு வந்து விளாட மாட்டேங்கிறாரு. சப்போர்ட் கேப்டன்ஷிப் ப்ரெஷராக என்னன்னு தெரில. அவரும் நல்லா விளாண்டு டீமை கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து முக்கியமான மேட்சாக இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஏன்னா இந்த மேட்சும் தோத்துட்டாங்கன்னா கான்ஸ்டேபிளில் வந்து கீழே கீழே வந்துட்டு தான் இருப்பாங்க. மேலே மேலே போக மாட்டாங்க போல். ஏன்னா ஹோம் கிரவுண்டில் வச்சு ஜெயிக்கணும். ஆனால் ஒரு அவே மேட்ச் கூட ஜெயிக்கலை. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சென்னை சூப்பர் கிங்ஸு. இந்த டேரல் மிச்சில் எதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு தெரில டீமில். டேரல் மிச்சில் இடத்துல வந்து எம்எஸ் தோனியாச்சும் இறக்கி விடலாம். எம்எஸ் தோனியாச்சும் கொஞ்சம் ஃபயர் ஹிட்டிங் வந்து அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடுவார். அவராச்சும் இறக்கி விடலாம். டேரல் மிச்சில் இடத்துல எம்எஸ் தோனியும் வர மாட்டேங்கிறாரு. பேசாமல் டேரல் மிச்சில் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். டேரல் மிச்சில் வந்து ஒழுங்காக விளாட மாட்டேங்கிறாரு. என்ன கேட்டால் டேரல் மிச்சில் இடத்துல வந்து எம்எஸ் தோனியை விளையாட வைக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். எம்எஸ் தோனிக்கு வந்து ஆர்டர் வந்து அப்பில் கொடுங்க. டவுனில் கொடுக்குறீங்க. ரொம்ப லாஸ்ட் ஓவரில் 5 பால் கொடுக்குறீங்க. இல்லை 18th ஓவர் 19th ஓவரும் சேர்த்து ஒரு 10 பால்ஸ் கொடுக்குறீங்க, 11 பால்ஸ் கொடுக்குறீங்க. அவருக்கு வந்து நிறையா பால்ஸ் சான்ஸ் கொடுத்தா தான் அவராலையும் அடிக்க முடியும். அவருக்கு நல்லா பேட்டிங்கில் ப்ரொமோஷன் கொடுங்க. ஏன்னா அஜிங்கே ரஹானேவும் நல்லா விளாட்றாரு. அவரை எதுவும் சொல்ல முடியாது. சிவம் துபேவும் நல்லா விளாட்றாரு. சமீர் ரிஸ்வி ஒரு மேட்ச் தான் விளாண்டாரு. நல்லா விளாட மாட்டேங்கிறாரு. அது அவருக்கு ப்ராப்ளமாக இருக்குது. டேரல் மிச்சலுக்கு பதிலாக மொயின் அலியாச்சும் கொண்டு வரலாம். மொயின் அலி இருக்கார், மிச்சல் சாட்னர் இருக்கார். நான் மொயின் அலியை தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா மொயின் அலியும் வந்து பேட்டிங் லெஃப்ட் ஹேண்டரு. அவர் நல்லா ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. நல்லா அட்டாக்கிங்காக ஆடுவார். டேரல் மிச்சல் வந்து ஸ்பின் பவுலிங் போடுவார். பட் ஆனால் அட்டாக்கிங்கான பேட்டிங் ஆட மாட்டார் மொயின் அலி மாதிரி. ஆனால் மொயின் அலி வந்து நல்லா அட்டாக்கிங்காக பேட்டிங் ஆடுவார். என்ன கேட்டார் டேரல் மிச்சலோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நான் மொயின் அலிகிட்ட தான் போவேன். ஏன்னா மொயின் அலிகிட்ட வந்து அந்த ஃபயர் ஹிட்டிங் எபிலிட்டி உண்டு. தீபக் சாகர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆகணும். ஃபஸ்ட் எஸ்ஆர்ஹெச்சோட நல்லா தான் பவுலிங் போட்டார். பட் ஆனால் மொயின் அலி வந்து கேட்ச் விட்டதுனால இதாகிடுச்சு. முஸ்தபிஸ் ரஹ்மான் இந்த மேட்ச் ரிட்டர்ன் ஆயிடுவார். அவர் யூஎஸ் விசா இது கண்டிப்பாக போயிருந்தார். வந்துடுவார். இந்த மேட்ச் கண்டிப்பாக விளாண்டுருவார். பத்தினானாக்கு இன்ஜுரி, அது எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்குன்னு தெரில. பத்தினானாக்கு இன்ஜுரி அதையும் பார்க்கணும். அதுவும் அடுத்து வந்து நம்ம கேகேஆர் டீம் பார்க்கணும். கேகேஆர் டீம் வந்து என்னங்க சொல்கிறது, கம்பீர் வந்தோடனே சுனில் நாராயண் வந்து வெளுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. பிரித்து மீறாரு. ஓப்பனிங்கே பெரிய அட்டாக்கிங் ஓப்பனிங்காக இருக்குது. ஆனால் சூப்பராக விளாட்றாரு சுனில் நாராயண். ஃபிலிப் சால்ட் வந்து 2 மேட்ச் அடிக்கல. ஆனால் சுனில் நாராயண் வந்து பொழந்து எடுக்கிறாரு இந்த வாட்டி சீசன் ஐபிஎல்லில். கேகேஆர் வந்து பீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ஸ்பின் பவுலிங்கும் நல்லா இருக்குது, ஃபாஸ்ட் பவுலிங்கும் நல்லா இருக்குது. ஏன்னா ஸ்பின்னில் வந்து சுனில் நாராயணும் இருக்கார். வருண் சக்கரவர்த்தி அவர் சென்னையோட லோக்கல் பாய், அவரும் நல்லா விளாடுவார். ஏன்னா அப்புறம் ஷர்மா இருக்கார், யோஷ் சர்மா, சுரேஷ் சர்மா அவரும் நல்ல பவுலிங் போடுவார், லெக் ஸ்பின்னு. நாளைக்கு சென்னை விக்கெட்டில் 3 ஸ்பின்னருமே கண்டிப்பாக விளாடுவாங்க. அப்புறமேட்டு அந்த ஹர்ஷித் ராணா இருக்கார். அவர் போன மேட்ச் விளாட்லாம் இன்ஜுரின்னு நினைக்கிறேன். அதனால் வைபவ் இருந்தார். மேக்ஸிமம் வந்து நாளைக்கு வைபவ் விளாட மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னை வந்து ஸ்பின்னிங் விக்கெட்னால சுரேஷ் சர்மாவுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து கம்பீர் வந்து ஜெயிக்க தான் பார்ப்பார். அவர் சென்னையை அடிச்சிட்டாருன்னா சென்னை அடிக்கணும்னு தான் பார்ப்பார், விட மாட்டார். ஆண்ட்ரூ ரசல் வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு, பவுலிங்கும் நல்லா போடுறாரு. பெரிய ப்ளஸ்ஸு அவங்களுக்கு. அதனால் வந்து நாளைக்கு வந்து கேகேஆர் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் படி இந்த மேட்ச் வந்து சென்னையில் ஆடுறதுனால நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயிக்குங்கிறத வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து அந்த எபிலிட்டி எல்லாமே இருக்குது. என்னோட ப்ரெடிக்ஷன் படி நாளைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயிக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஜெயிக்க அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் தோற்க மாட்டாங்க.
ஸோ ஹோம் கிரவுண்டோட ஃபேன் சப்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்னோட ப்ரெடிக்ஷன் படி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ சான்ஸ் அவ்வளோ நிறையா இருக்குது. எல்லாமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால, நாளைக்கு க்ரௌட் சப்போர்ட் இருக்கிறதுனால என்னோட ப்ரெடிக்ஷன் படி சென்னை தான் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கம்பீர் வந்து டீமை வந்து நல்லா வச்சிருக்கிறதுனால நான் வந்து 60-50 60-40 கொடுக்குறேன். சென்னைக்கு வந்து 60 கொடுக்குறேன், கேகேஆருக்கு வந்து 40 கொடுக்குறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் படி நாளைக்கு வந்து சென்னை ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.